என்னடா இவ்வளோ மருந்து காமிக்கிறா அப்படின்னு பார்க்குறீங்களா? இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே தெரியுதுங்களா? அப்புறம் இங்கே இருங்க, இது தெரியுதுங்களா? இது அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த பாட்டில்ஸ் நல்லா பக்கத்தில் வச்சு காமிக்கிறீங்க. மொத்தம் எத்தனை இருக்குது பாருங்களேன். இது எல்லாமே எப்பவுமே நம்ம குட்டிகளுக்கானது தானே நான் காமிப்பேன். இது வந்து எல்லாமே எனக்கானதுங்க. ரொம்ப வேலைகள் அதிகமாக செஞ்சதுனால இந்த 2 காலும் வந்து ரொம்ப வலியாயிருச்சு. அலோபதி எடுத்தேன், எனக்கு கேட்கவே இல்லைங்க. கிட்டத்தட்ட 6 மாதமாக இருக்குது இந்த பிரச்சனை. இப்போ ஹோமியோபதி போயிருக்கேன், இத்தனையும் கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணி பார்க்க சொல்லி வேலைகளை குறைச்சிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் வீட்டில் 2 பேர்த்துக்கு சமைக்கிறதா இருந்தால் கூட கடையில் கூட சாப்பிட்டுக்கோங்க, இல்லை பேசாமல் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா என் பிள்ளைங்களாம் பெருசாகிடுச்சுங்க, அவங்க வேலையை அவங்கள பண்ணுற அளவுக்கு ஆயிட்டாங்க. இப்போ நிம்மதியாக நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனால் என்னை நம்பி 40 பேர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு என் பிள்ளைங்கனாலையெல்லாம் என்றைக்காவது ஒரு 2-3 நாள் ஓகே, டெய்லியுமே அவங்க தலையில் அவ்வளோ மாரி பாரத்தை சுமத்துறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. கூட வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. நான் போய் சாப்பாடு மட்டும் அவங்களுக்கு போட்டுருவேன். சாப்பாடு செஞ்சு அவங்களுக்கானது எந்த குறையுமே இருக்காது. ஆனால் தயவுசெய்து எனக்கு வந்து அங்கே இருக்க குட்டிகள் இங்கே இருக்குது, நான் பணம் தர்றேன் பார்த்துக்கோங்கன்னு சொல்லாதீங்க. இது வந்து நான் பிஸ்னஸ்க்காக நாங்கள் பண்ணலைங்க. எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு நான் செஞ்சேன். என்னையை வச்சு இன்னொரு 10 பேர் வரட்டுன்னு நான் செஞ்சேன், அவ்வளோதான். சத்தியமாக சொல்லப்போனால் இதுக்கான மணி பவர், மேன் பவர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. மேன் பவர் ரொம்ப வேணும். மேன் பவர் என்கிட்ட சுத்தமாகவே கிடையாது. அதனால் என்னுடைய வேலையும் பார்த்துட்டு இவனுங்களையும் பார்க்குறேன் அப்படிங்கிறப்ப ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. சரிங்களா? புரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறது அந்த வீடியோ போட்டிருக்கேன். அடுத்தடுத்து வந்து நம்ம அப்புறம் இந்த ஜிபே போடுறது வந்து இப்போ ரொம்ப பிரச்சனையாகவே இருக்குங்க. ஜிபே போடுறாங்கன்ட்டு அதுக்கான மாற்றம் பார்த்திங்கன்னா நான் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக இனி கொஞ்சம் காலங்களில் நம்ம சேனலில் வந்து ஜிபே அப்படிங்கிறத வந்து போடாமல் எப்படி சமாளிக்கிறது, உடனே பண்ண முடியாதுங்க. ஏன்னா 40 பேர் நம்மக்கிட்ட 2 நேரம் சாப்பாடு கொடுக்குறேன், கருத்தடை இதெல்லாம் வெளியில் பண்ணி விட்டுட்டுருக்குறேன். உடனே ஜிபே ஹெல்ப் கேட்காம நிறுத்த முடியாது. என்னோடய ப்ராடக்ட் சிலதெல்லாம் நம்ம வந்து வெளியே கொடுத்து பண்ணி இங்கே லோக்கலில் மட்டும் அதெல்லாம் நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் சேனலில் அதை நான் காமிச்சதில்லை. அடுத்தடுத்து சேனலுக்கு கொண்டு வரேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அப்படி கூட எனக்கு ஹெல்ப் பண்ணலாங்க. எனக்கு அதை பிடிச்சிருக்கு. அது நான் கூடிய சீக்கிரம் வந்து அது என்னென்னு சொல்கிறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்படி பண்ணிங்கன்னா கூட போதும். ரொம்ப மன உளைச்சல் ஆகுதுங்க, பயமாக இருக்குது. காலங்கள் வந்து எப்படி நம்ம கொண்டு போவோன்னு சொல்லி. ஏன்னா சில பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்களுக்கே நம்ம மேலும் மேலும் தொல்லை கொடுக்குற மாதிரியும் இருக்குது. அதனால் யாருக்குமே நம்ம பாரமாக இருக்கக்கூடாதுங்க. அதான் ஒரு சில இது பண்ணலான்ட்ருக்கேன். கண்டிப்பாக சேனலில் வந்து நான் சொல்கிறேன். அப்போ சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு. தேங்க்யூங்க.